ரீசெண்டா அனிருத்தோடைய ப்ரோக்ராம்ல பார்த்த ஸ்டேஜ்ல சின்ன பையன் மாதிரி சும்மா செதற விட்டுட்டு இருந்த நம்மளுடைய ஆந்தனி தாசன். கொஞ்சம் கேளு நாளுக்குள்ளத கரடு மோரடான ஆளு நெஞ்சுக்குள்ள செட்டி செஞ்சு உன்னை நானு வச்சிருக்கேன் காட்டுக்குள்ள செட்டி செஞ்சு உன்னை நானு வச்சிருக்கேன் ஒய்டி என்ன ஒய்டி என்ன ஒய்டி என்ன புரிஞ்சிக்காம இந்த டச்ச பண்ணுறியே ஒய்டி என்ன புரிஞ்சிக்காம இந்த டச்ச பண்ணுறியே அவர் நல்ல ஒரு கலைஞர். அவர் என்ட்ரு ஆகும்போது அப்படி இருந்தது, அந்த எனர்ஜி இருக்குல்ல, அது அப்படி வேற லெவல்ல இருந்தது. நல்லா இருக்கு நல்லா இருக்கு. ஒரு 70 வயசு ஆள் இப்படி ஆட்டம் போட்டா ஒரு அதிகாரி எப்படி டீல் பண்ணுன்னு தெரியாது. கரெக்டா தானே சொல்லிருக்கேன். இல்ல இல்ல நீங்க போங்க. நீங்க ஒரு கார்டுல வேணா நான் ஒரு கார்டுல வரேன். 70 வயசு சொல்லிட்டாருண்ணே. வெறுங்க. சாரிப்பா, நான் என் வயசை சொன்னேன். வெல்கம் வெல்கம் டு ஷோ. வாங்க ஸ்டேஜுக்கு வாங்க. என்னோட மோஸ்ட் ஃபேவரட் சாங் பாடினது ஆந்தனி தான். ஆஹா, அந்த பாட்டை பாட சொல்லிடுவோம். அந்த குடும்ப பாட்டு. பாசங்கள் நேசங்கள் ஏதுமே இன்றி வாழ்ந்திடும் வீட்டினில் தெய்வம் இல்லை, சுற்றமும் உற்றமும் ஏதுமே இன்றி வாழ்ந்திடும் வாழ்க்கையோ வாழ்க்கை இல்லை, பிரிந்தே நாம் வாழ்கின்ற போதிலும் நினைவுகள் நம்மை சேர்த்திடுமே, அழகாய் பூ பூத்திட வேண்டிய வேர்கள் நீர் ஈத்திடுமே, இன்னொரு ஜென்மம் நாம் எடுத்தாலும் கூட இதுபோல் ஒரு சொந்தம் கிடைத்திட நான் வரம். அப்ப நம்ம இதோட மேல போணுமா? வாழ்த்துக்கள்மா வாழ்த்துக்கள்மா. அண்ணே, இன்னைக்கு நீங்க வந்து சமைக்க வந்திருக்கீங்க. உங்களுக்கு வந்து உங்க ஊர் பக்கத்து ஊர்ல இருந்து நான் யாரு சொல்றது அங்க பாத்தீங்களா? ஆமா, அந்த பொண்ணு இருக்குல்ல, ஆமா, அந்த பொண்ணு பின்னாடி இருக்கு பாருங்க, அந்த பொண்ணு. அம்மா உங்களை வச்சு இந்த 1 லட்சம் வாங்கிட்டு போறேன். கண்டட்டி எனக்கு, இதுல உள்ள 1 லட்சம் உங்களுக்கு.